எமதெரிய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது சர்க்குலர் பாத்வே, வட்டப்பாதையின் பரப்பு. மாடல் 1. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பாத்வே whose outer radius is 32 cm and inner radius is 18 cm. Option A 3200 square centimeter. Option B 2200 square centimeter. Option C 5200 centimeter. Option D 6200 square centimeter. வெளிப்புற ஆரம் 32 சென்டிமீட்டரையும் உட்புற ஆரம் 18 சென்டிமீட்டரையும் உடைய வட்டப்பாதையின் பரப்பளவை காண்க. ஏ 3200 சதுர சென்டிமீட்டர், பி 2200 சதுர சென்டிமீட்டர், சி 5200 சதுர சென்டிமீட்டர், டி 6200 சதுர சென்டிமீட்டர். இப்போ என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? அவுட்டர் ரேடியஸ் வெளி ஆரம் கொடுத்துருக்குறாங்க, இன்னர் ரேடியஸ் உட்புற ஆரம் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க? பாதையின் பரப்பளவு கேட்குறாங்க. வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா பயன்படுத்தாமல் நாம் கணக்கு போட போகிறோம். இன் தி சூஸ் which is divisible by 11 is the answer. Suppose two answers are come, find that number which is divisible by 7 is the answer. கொடுக்கப்பட்டுள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. If a number is divisible by 11, the sum of the one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. 11ஆல் வகுபட ஒன்று விட்டு இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். சரி, டேக் த ஆன்சர். ஆப்ஷன் எடுத்துக்கலாம், விடை எடுங்க. ஃபஸ்ட்டு ஏ 3200. ஒன்று விட்டு இலக்கங்கள் 3 கூட்டல் 0 மைனஸ் 2 கூட்டல் 0. 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. 1 11ஆல் வகுப்படாது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. அப்போ ஆன்சர் இஸ் ராங், தவறு. பி ஆப்ஷன் எடுக்கலாம். 2200. 2 கூட்டல் 0 மைனஸ் 2 கூட்டல் 0, தட் இஸ் 2 மைனஸ் 2, தட் இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் 11ஆல் வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் பை 11. தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் கரெக்ட், சரி. சரி, அடுத்தது 5200. 5 கூட்டல் 0 மைனஸ் 2 கூட்டல் 0. 5 மைனஸ் 2 சமம் 3. 11ஆல் வகுப்படாது. நாட் டிவிசிபிள் பை 11. தேர்ஃபோர் இட் இஸ் ராங், தவறு. டி 6200. 6 கூட்டல் 0 மைனஸ் 2 கூட்டல் 0. 6 மைனஸ் 2 ஈக்குவல் டு 4. தட் இஸ் 11ஆல் வகுப்படாது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. Therefore answer is wrong, தவறு. இப்போ B is the answer. 2200 square centimeter. B is the answer. Next, find the area of the circular pathway whose outer radius is 21 centimeter and inner radius is 14 centimeter. Option A 770 square centimeter. Option B 880 square centimeter. Option C 950 square centimeter. Option D 1000 square centimeter. வெளிப்புற ஆரம் 21 சென்டிமீட்டரையும் உட்புற ஆரம் 14 சென்டிமீட்டரையும் உடைய வட்டப்பாதையின் பரப்பளவை காண்க. ஏ 770 சதுர சென்டிமீட்டர், பி 880 சதுர சென்டிமீட்டர், சி 950 சதுர சென்டிமீட்டர், டி 1000 சதுர சென்டிமீட்டர். இப்போ என்ன வாட் ஷுட் பி கிவன்? என்ன கொடுத்துக்கிறாங்க? அவுட்டர் ரேடியஸ், இன்னர் ரேடியஸ், அதாவது வெளிப்புற ஆரமும் உட்புற ஆரமும் கொடுத்துக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பாத்வே, அதாவது வட்டப்பாதையின் பரப்பளவு கேட்குறாங்க. வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா வி கேன் டூ திஸ். ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட் முறையில் போடப்படாது. இன் சூஸ் which is divisible by 11 is the answer. Suppose two answers are come, find that number in which is divisible by 7 is the answer. If the number is divisible by 11, the sum of one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11.
என்ன கொடுத்துள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7ஆல் வகுப்படுகிறதோ அதான் விடை. சரி, 12ஆல் வகுப்பட அதுக்கும் ஷார்ட்கட். ஒன்று விட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். டேக் த ஆன்சர், டேக் த ஆப்ஷன் ஏ 770. அப்போ ஒன்று விட்ட இலக்கங்கள் 7 கூட்டல் 0 மைனஸ் 7, 7 கூட்டல் 0 7 மைனஸ் 7 0. இப்போ தேர்ஃபோர் இது 11ஆல் வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் பை 11. தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் கரெக்ட். சரி, அடுத்து 880. ஆல்டர்னேட் நம்பர் 8 கூட்டல் 0 மைனஸ் 8, 8 மைனஸ் 8 0. இது 11ஆல் வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் பை 11. தட் இஸ் கரெக்ட் ஆன்சர். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரியான விடை வருது. சரி, இருக்கட்டும். சி 950. ஆல்டர்னேட் நம்பர் ஒன்று விட்ட இலக்கங்கள் வந்து 9 கூட்டல் 0 மைனஸ் 5, 9 மைனஸ் 5 ஈக்குவல் டு 4. இது 11ஆல் வகுப்படாது. நாட் டிவிசிபிள் பை 11. தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் ராங், தவறு. அடுத்தது 1000. 1 கூட்டல் 0 மைனஸ் 0 கூட்டல் 0, 1 மைனஸ் 0 தட் இஸ் 1. 11ஆல் வகுப்படாது. நாட் டிவிசிபிள் 11. தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் ராங், தவறு. சரி, இப்போ 2 விட வருது. 771 881. இப்போ இது வரும்போது எது 7ஆல் வகுப்படுதுன்னு பார்ப்போம். இப்போ 770 எடுத்து 7ஆல் வகுத்தா 16 77. அப்போ இட் இஸ் டிவிசிபிள் பை 7. 7ஆல் வகுப்படும். அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் சரி, 770. 880 பார்த்தீங்கன்னா 7ஆல் வகுப்படாது. நாட் டிவிசிபிள் பை 7. தட் இஸ் த ராங் ஆன்சர். தேர்ஃபோர் ஒட்டுமொத்த பார்க்கும்போனா ஏ இஸ் தி ஆன்சர். 770 ஸ்கொயர் சென்டிமீட்டர், சதுர சென்டிமீட்டர்ன்றது ஆன்சர். ரைட். அடுத்து ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் ட்ராக் whose outer radius is 21 cm and the inner radius is 14 cm. A option 1400 square centimeter, B 1450 square centimeter, C 1386 square centimeter, D 1500 square centimeter. வெளிப்புற ஆரம் 21 சென்டிமீட்டரையும் உட்புற ஆரம் 14 சென்டிமீட்டரையும் உடைய வட்ட வடிவ ஓடுபாதையின் பரப்பளவை காண்க. ஏ 1400 சதுர சென்டிமீட்டர், பி 1450 சதுர சென்டிமீட்டர், சி 1386 சதுர சென்டிமீட்டர், டி 1500 சதுர சென்டிமீட்டர். என்னென்ன கொடுத்துக்கிறாங்க? அவுட்டர் ரேடியஸ், இன்னர் ரேடியஸ், வெளிப்புற ஆரம், உட்புற ஆரம். என்ன கேட்குறாங்க? ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் ட்ராக் கேட்குறாங்க. வட்ட வடிவ ஓடுபாதையின் பரப்பளவு கேட்குறாங்க. We cannot use this formula. ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் we can do this problem with shortcut. In the choose which is divisible by 11 is the answer. Suppose two answers are come, find in that number which is divisible by 7 is the answer. கொடுத்துள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. சரி, இப்போ 11ஆல் வகுப்புறதுக்கு நம்பர் பூரா வகுக்க வேண்டியதில்லை. அதுக்கு தான் ஷார்ட்கட். இஃப் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 11, the sum of one set of alternate digits and the sum of other set of alternate digits differ by 0 or 11. ஒன்று விட்ட 11ஆல் வகுப்பட ஒன்று விட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். டேக் த ஆன்சர். ஆன்சர் எடுத்துக்கலாம். விடையை எடுத்தாக்கா ஏ ஆப்ஷன் ஏ வந்து 1400. ஒன்று விட்ட இலக்கம் வந்து 1 கூட்டல் 0 மைனஸ் 4 கூட்டல் 0. அப்போது 1 + 0 1, 4 கூட்டல் 0 4. இப்போ கழிச்சா 1ல் 4 போனால் 3. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. 11ஆல் வகுப்படாது. இப்போ ஆன்சர் இஸ் தவறு, ராங். சரி, அடுத்தது 1450. ஒன்று விட்ட இலக்கங்கள் 1 கூட்டல் 5 மைனஸ் 4 கூட்டல் 0. 1 கூட்டல் 5 6, 4 கூட்டல் 0 4. அப்போ 6 மைனஸ் 4 2. அப்போது இதுவும் 11ஆல் வகுப்படாது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. இப்போ ராங், தவறு. அடுத்து 1386. ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் 1 கூட்டல் 8 மைனஸ் 3 கூட்டல் 6.
8 1 8 9 மைனஸ் 3 6 9 9 9 போனால் 0. தேர்ஃபோர் இது 11ஆல் வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் 11. அப்போ ஆன்சர் இஸ் கரெக்ட். சரி. அடுத்து டி 1500. 1 கூட்டல் 0 மைனஸ் 5 ப்ளஸ் 0. 1 மைனஸ் 5 4. இது 11ஆல் வகுப்படாது. or not divisible by 11. therefore the answer is wrong. தவறு. அப்போ சரியான ஆன்சர் இஸ் சி 1386 ஸ்கொயர் சென்டிமீட்டர், சதுர சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் a circular track whose outer radius is 14 centimeter and inner radius is 7 centimeter. A option 500 square centimeter, B 600 square centimeter, C 700 square centimeter, D 462 square centimeter. வெளிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டரையும் உட்புற ஆரம் 7 சென்டிமீட்டரையும் உடைய வட்ட வடிவ ஓடு பாதையின் பரப்பளவை காண்க. A 500 சதுர சென்டிமீட்டர், B 600 சதுர சென்டிமீட்டர், C 700 சதுர சென்டிமீட்டர், D 462 சதுர சென்டிமீட்டர். என்ன கொடுத்துருக்குறாங்க? அவுட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க, இன்னர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. வெளிப்புற ஆரம் கொடுத்துருக்குறாங்க, உட்புற ஆரம் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சர்க்குலர் ட்ராக்கினுடைய ஏரியா கேட்குறாங்க, வட்ட வடிவ ஓடு பாதையின் பரப்பளவு கேட்குறாங்க. இதுலேயும் நம்ம என்ன வி cannot use the formula. ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் பார்க்கணும். இந்த choose which is divisible by 11 is the answer. Suppose two answers are come, find in that number which is divisible by 7. That is the answer. கொடுத்துள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. சரி, அந்த நம்பரை இப்போ ஒரு நம்பரை 11ஆல் வகுக்கிறதுக்கு அதுவும் ஷார்ட்கட். If a number is divisible by 11, the sum of one set of alternate digits and the sum of other set of alternate digits differ by 0 or 11. 11ஆல் வகுப்பட ஒன்று விட்டு இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். ஓகே, அப்படின்னா நம்ம டேக் த ஆன்சர், விடையே எடுத்துக்கலாம். ஏ ஃபஸ்ட் 500. ஒன்று விட்டு இலக்கம் வந்து 5 கூட்டல் 0 மைனஸ் 0. அப்போ 5 கூட்டல் 0 5 மைனஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 5. இது 11ஆல் வகுப்படாது. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. ஆன்சர் இஸ் ராங். தவறு. அடுத்தது 600. 6 கூட்டல் 0 மைனஸ் 0. அப்போ 6 மைனஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 6. இதுவும் 11ஆல் வகுப்படாது. நாட் டிவிசிபிள் பை 11. ஆன்சர் இஸ் ராங். அடுத்தது 700. 7 கூட்டல் 0 மைனஸ் 0. 7 மைனஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 7. இது 11ஆல் வகுப்படாது. நாட் டிவிசிபிள் பை 11. therefore the answer is wrong. தவறு. அடுத்து 462. ஆல்டர்னேட்டிவ் ஒன்று விட்டு இலக்கம் 4 கூட்டல் 2 மைனஸ் 6. 4 கூட்டல் 2 6. 6 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. therefore இந்த நம்பர் வந்து 11ஆல் வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் 11. அப்போ சரியான விடை கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆன்சர் இஸ் டி 462 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், find the area of the circular track whose outer radius is 42 meter and inner radius is 35 meter. Option A 1695 square meter, B 1694 square meter, C 1700 square meter, 1000 D 1800 square meter. வெளிப்புற ஆரம் 42 மீட்டரையும் உட்புற ஆரம் 35 மீட்டரையும் உடைய வட்ட வடிவ ஓடு பாதையின் பரப்பளவை காண்க. ஏ 1695 சதுர மீட்டர், பி 1694 சதுர மீட்டர், சி 1700 சதுர மீட்டர், டி 1800 சதுர மீட்டர். என்ன கொடுத்துருக்குறாங்க? அவுட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, இன்னர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. உட்புற ஆரமும் வெளிப்புற ஆரமும் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் ட்ராக் கேட்குறாங்க. வட்ட வடிவ ஓடு பாதையின் பரப்பளவு கேட்குறாங்க. வி கேனாட் யூஸ் ஃபார்முலா. ஃபார்முலாவை சூத்திரத்தை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் போடணும். இந்த சூஸ் which is divisible by 11 is the answer. Suppose two answers are come, find in that number which is divisible by 7 is the answer.
கொடுத்துள்ள விடையில் எது 11 ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7 ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. சரி, இப்போ 11 ஆல் வகுப்படுறதுக்கு ஷார்ட்கட் என்ன? The number is divisible by 11. The sum of the one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. 11 ஆல் வகுப்பட ஒன்றுவிட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். ஓகே, இப்போ டேக் த ஆன்சர். ஆப்ஷன் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் 1695. ஒன்றுவிட்ட இலக்கம் 1 கூட்டல் 9 மைனஸ் 6 கூட்டல் 5. 1 9 10, 6 5 11, 10 மைனஸ் 11 1. 11 ஆல் வகுப்படாது. That is not useful by 11. The answer is wrong. தவறு. 1694. ஒன்றுவிட்ட இலக்கம் 1 கூட்டல் 9 மைனஸ் 6 கூட்டல் 4. அப்போ 1 9 10 மைனஸ் 6 4 10. 10 மைனஸ் 10 that is 11 ஆல் வகுப்படும். It is divisible by 11. That is correct answer. சரி. சி 1700. ஒன்றுவிட்ட இலக்கம் 1 கூட்டல் 0 மைனஸ் 7 கூட்டல் 0. இப்போ 1 0 கூட்டினா 1, 7 0 கூட்டினா 7. 1 7 போனால் 6. Therefore 11 ஆல் வகுப்படாது. It is not divisible by 11, which is wrong answer. It is தவறு. டி 1800. ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் வந்து 1 கூட்டல் 0 மைனஸ் 8 கூட்டல் 0. 1 மைனஸ் 8 is equal to 7. 11 ஆல் வகுப்படாது. Not divisible by 11. That is wrong answer. Answer is, அப்போது டோட்டலாக பார்க்கும்போது பி is the answer. 1694 சதுர மீட்டர். மீட்டர் கொடுக்கணும், சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. எது கொடுத்துருந்தாலும் நம்ம கவலை இல்லை. இந்த மெத்தடை பயன்படுத்தி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் வரும், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள ஆப்பை டவுன்லோட் செய்து ஸ்டடி மெட்டீரியல், ரிகார்டட் கிளாஸ் போன்றவற்றை பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.